மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்போது இந்த அதிமுக முன்கூட்டியே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக குலவிளக்கு திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது அதே போல என்று சொன்னால் ஆண்களுக்கும் பேருந்தில் இலவச பயணம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது எந்த அளவிற்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படும் வாய்ப்பு இருக்கிறது சார்? அவர் சொல்லியிருக்கக்கூடிய மகளிருக்கு 2000 மாதம் 2000 ரூபாய் திட்டம், இலவச ஸ்கூட்டர் திட்டம், அப்புறம் ஆண்களுக்கு நகர பேருந்துகளில் இலவச பயணம், இது எல்லாமே அவர் ஏற்கனவே திமுக அரசு செயல்படுத்தி வருதோ அதை விட ஒரு படி அதிகமா நான் செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த உறுதியை கொடுக்குறாரு. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விடம் என்னன்னா, இதை மக்கள் நம்பணும். போன முறை கூட அவங்க கொடுக்கும் போது வருடத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுப்போம் அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா அவங்களுக்கு மக்கள் வாக்களிக்கல 21ல. இது ஒரு ரொம்ப முக்கியமானது. திமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, திமுக அரசை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவங்க சாதிச்சுட்டு அவங்க மேல ஒரு நம்பகத்தன்மை இருக்கு. அந்த நம்பகத்தன்மை இவங்க மேல ஏற்படுமா அப்படின்றத பொறுத்து தான் இந்த வாக்குறுதிகள் அவருக்கு அரசியல் ரீதியா தேர்தல் ரீதியா பலனை தருமான்றதை நம்ம சொல்ல முடியும். ரெண்டாவது இன்னொன்னு இருக்குதுல்ல, அதாவது எல்லாத்தையுமே அவர் சொல்லிவிட்டு நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு வரும்பொழுது அப்போ திமுக அரசு ஏகப்பட்ட கடன்களை வாங்கி வச்சிருச்சு, அந்த அளவுக்கு இருக்கும்போது வட்டிக்கு இவ்வளவு கட்டணும் அப்படிலாம் சொல்லிட்டு இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தாதையே தட்டி கணிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதையே ஒரு இதுவா, ஏன்னா அவர் தொடர்ந்து அதை சொல்லிட்டு இருக்காரு, திமுக நிறைய கடன் வாங்கிடுச்சு, திமுக அரசு நிறைய கடன் வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த 125 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்படும் அப்படின்லாம் சொல்றாரு. எந்த இடத்துல அதுக்கான பட்ஜெட் அலோகேஷன் அவர் பண்ணுவாரு? எப்படி அதை ஒத்துக்க போறாங்க? அந்த மொத்த திட்டமே மாநில அரசு கிட்ட இருந்து சென்ட்ரல் கிட்ட போயிடுச்சு. இவர் எப்படி அதை கொடுக்க முடியும்? அந்த வாக்குறுதி அவர் எப்படி கொடுக்க முடியும்? சார், இப்ப அவங்க என்னன்னா, அதிமுக நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது நாங்க சென்ட்ரல்ல பிஜேபி இருக்கு, டபுள் இன்ஜின் சர்க்காரு, இதனால எங்களுக்கு ஒரு பினான்சியலா ஒரு சப்போர்ட் கிடைக்கும், மத்திய அரசு திமுக ரொம்ப எதிர்க்கிறதுனால தான் அவங்களுக்கான ஃபண்டு கிடைக்கல, இதனால நாங்க ஒரு கோயிலேஷன் இருக்கும்போது எங்களால வாங்கிட முடியுன்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்களே சார். இல்ல, அதெல்லாம் இவங்க சொல்றாங்க. இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், குஜராத், மராட்டியம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பீகார், அது எல்லாம் விட முன்னேறிய மாநிலமா எப்படி தமிழ்நாடு இருக்கு? எந்த சப்போர்ட்டுமே இல்ல. ஸோ ஆக இங்க ஆட்சிக்கு வரக்கூடியவங்களுடைய திறனை பொறுத்து தான் முன்னேற்றம் அப்படின்றது ஏற்படும். அங்க இருக்கிறவங்க கொடுப்பாங்க அப்படின்னா, இதே எடப்பாடி பழனிசாமி அரசு முதல்வராக இருந்த போதுதான் கஜா புயலுக்காக 14,900 கோடி 950 கோடி கேட்டாங்க. 10 பைசா அதுக்கு வரலையே. ஏன் அப்பவும் டபுள் இன்ஜின் சர்க்கார் தானே, ஏன் வரல? அதனால இவங்க ஒருதலை பட்சமா சொல்றாங்க. அப்படிலாம் எதுவுமே நடக்காது. மோடியை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க. இந்த அறிவிப்பு பார்க்கும்போது ஒண்ணு பாத்தீங்கன்னா மகளிரை குறிவைத்து இருக்கிறது, மற்றொன்று கிராமப்புறத்துல அம்மா இல்லம் திட்டம், அதே போல பட்டியலின மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஏடிஎம்கே ஓட் பேச குறிவைத்து ஏற்கனவே அவர்களுக்கான வாக்காளர்களை கவரக்கூடிய பெண்கள் ஏற்கனவே முன்னாள் ஜெயலலிதா இருக்கும்போது அவர்கள் பக்கம் இருந்தார்கள். இந்த நிலையில அவர்களை குறிவைத்து இருக்கும்போது திருப்பியும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லையா சார்? இதுல அதுதான் நம்பகத்தன்மை ஏற்படணும், இவர் மேல நம்பிக்கை ஏற்படணும். இப்போ ஸ்டாலின் அப்படின்னா அவர் சாதிச்சிருக்கிறாரு, இவர் அப்படின்னும் போது இவர் செய்வாரா அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மை ஏற்பட்டுச்சுன்னா தான் அது வாக்குகளா மாறும், இல்லாட்டி மாறாது. அதான் பெரிய பிரச்சனை. இந்த அறிவிப்புகள்ல பாத்தீங்கன்னா 150 நாட்கள் கிராமப்புற வேலை, ஏன்னா கிராமப்புற தொழிலை நம்பி இந்த 100 நாள் வேலை நம்பி நிறைய பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான. இந்தியாவிலேயே அதிகமான பலனளிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கிறது. இந்த திட்டம் குறிப்பாக இந்த ஆண்களுக்கும், ஏன்னா நிறைய பெண்கள் பஸ்ல போகும்போது ஆண்களுக்கும் வைத்து ஒரு கோரிக்கை, அவர்களும் ஏங்கி பார்த்த ஒரு கோரிக்கையை அறிவித்திருக்கும் போது ஆண்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல வரவேற்பு இருக்காதா சார் அவருக்கு? இல்லைங்க, முதல்ல ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அது நகர மையத்துல அப்படின்றாருங்க அவரு. இந்த மாதிரி போயிட்டு வேலை செய்யக்கூடியவங்க அவங்க ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதெல்லாம் கிராமப்புறங்கள்ல தான் ரொம்ப அதிகம். ரெண்டாவது, இங்க அதிகமான கடன் நம்ம தமிழக அரசு வாங்கி இருக்குது, அதிகமான கடன் வாங்கி இருக்குது, கடன் சுமை ஏத்திட்டாங்க அப்படின்ட்டு இப்போத்துல இருந்தே அவர் என்ன பண்றாரு அப்படின்னம்னா, எதிர்காலத்துல எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்காக இப்போத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் பிஜேபி 2 பேருமே எவ்வளவு சொல்றாங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது நன்றி. நன்றி, கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.